சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் ஃபஸ்ட்டு சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபன் யாரு? சூரியன். சூரியனுக்கு சுக்கிரன் நட்பா பகை. ஏன்னா அசுரர்களை காமிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான். அதனால சுக்கராச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுரு. இந்த அமிர்தம் வந்து அருள்ங்க பூர்வீகத்தில் ஆல்ரெடி வீடு இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணலாம், அது நடக்கும். நீங்கள் ஒரு முறை ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனோட ஒரு பெனிஃபிட் வந்து பாருங்கள், 4 பேர் உங்களை கேட்பாங்க, யாரோ ஒருத்தர் வாங்கிடுவாங்க. அது நிறைய பேருக்கு இந்த கலை, இசை, இந்த ஊடகம் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த சினிமா ஃபீல்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த துறையில் இருக்கவங்களாம் நல்லா ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் அப்படின்னு இது வந்து பாருங்கள், ஜோதிடம் பார்க்க வராங்க அப்படின்னு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 100 பேரும் சொல்கிறது என்னென்னா எங்கள் பிள்ளை நான் சொல்ல கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்கிற ஒரே வார்த்தை, எந்த பிள்ளையும் எந்த அப்பா அம்மா பேச்சும் கேட்கறது இல்லை, 100% காரணம் என்ன அப்படின்னா இந்த காலம் கலிகாலம். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசுல அமருவார். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசுல அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் வந்து பாருங்கள், ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோடு சேரும்போது சுபனாக வேலை செய்வான், அசுபனோடு சேரும்போது அசுபனாக வேலை செய்வான், தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் ஃபஸ்ட்டு சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபன் யார்? சூரியன். சூரியனுக்கு சுக்கிரன் நட்பா பகை. ஏன்னா அசுரர்களை காமிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான். அதனால சுக்கராச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுரு. இந்த அமிர்தம் வந்து அருந்தும் போது ஆக சுக்கராச்சாரியார் அசுரகுரு அப்படின்றதுனால அவருக்கு சூரியனும் சந்திரனும் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் அப்படின்போது சுக்கிரனுக்கு பெருசாக கெடுக்கவே தெரியாதுங்க, நிறைய நல்லது தான் செய்வான். அதுவும் இல்லாமல் இது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின் போது இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் வாழ்க்கையில் நல்லது செஞ்சீங்க, இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷம் வரைக்கும், அதாவது 30 வயசு வரைக்கும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் பண்ணீங்க, அதுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் என்னென்னலாம் நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் ஒரு பலன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். எப்பயுமே 5ஆம் பாவத்தில் சுக்கிரனும் குருவோ வந்து உட்கார்ந்தா நம்மளோட நல்ல கர்மாக்களுக்கான பலனை நம்ம அனுபவிப்போங்க, புரியுதுங்களா? அந்த விதத்தில் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவான்? பூர்வீகம், சொத்து பத்து, வீடு வாசல், தோப்பு துறவு எல்லாமே இருக்குங்க. ஏதாவது ஒன்று தானே இருக்குது, எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் உங்களுக்கு வரத்துக்கான காலகட்டம். எங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் கொடுக்கவே கூடாதுன்னு வந்து கங்கணம் கட்டி நலையிறாங்க, மொத்தமே எங்களுக்கு வந்துருமா? ஒரு பகுதியாவது வருங்க, கவலைப்படாதீங்க. பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாருங்கள், பூர்வீகத்தில் ஆல்ரெடி வீடு இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணலாம், அது நடக்கும். நீங்கள் ஒரு முறை ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனோட ஒரு பெனிஃபிட் வந்து பாருங்கள், 4 பேர் உங்களை கேட்பாங்க, யாரோ ஒருத்தர் வாங்கிடுவாங்க, அது ஒரு ப்ளஸ். குழந்தை இல்லைக்கு வைத்தியம் பண்ணுறேன், குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு கிளிக் ஆகிறதுக்கான காலகட்டம், சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், என் பிள்ளைங்களால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இந்த காலகட்டம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க, 100% ரிலாக்ஸ் ஆவீங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பாருங்கள், இந்த 5ஆம் வீடு அப்படின்றது பொதுவாக என்ன குறிக்குது அப்படின்னா கல்வி, புத்திசாலித்தனம், குழந்தைகள், காதல், பூர்வ புண்ணியம். இந்த இடத்துல வந்து சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். காதல் வராமையா இருக்கும். நிறைய பேருக்கு காதல் அப்படின்றது வரும். கூட புதனும் இருக்கான். இப்போ என்ன வரும்? புத்திசாலித்தனம், சிறப்பான கல்வி, படிப்பு வந்து இப்போ நாங்கள் மெடிக்கல் சீட்டு நீட் எழுதிட்டு இருக்கோங்க. நிறைய பேருக்கு நீட் அந்த ரிசல்ட் வந்து ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்கள் வந்து பாருங்கள், ஒரு படிச்சுட்ருக்கோம். இது வந்து கிளாஸ் டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாங்க. எல்லாத்துலேயும் சூப்பர் மார்க் எடுக்கிற அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதாவது மெயின் எக்ஸாம்ஸ் வருது, இந்த ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்காகலாம் நிறைய பேர் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதுகிறோம். வருமா? நிறைய பேருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? முதல்ல ரொம்ப தொல்லைங்களாக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏதோ அவங்க பாட்டுன்னு கொஞ்சம் சூட்டிக்கையாக படிக்கிறாங்க. அறிவார்ந்த பிள்ளைங்களா, புத்திசாலியான பிள்ளைங்களா கொஞ்சம் அவங்களோட பிஹேவியர் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. குழந்தைங்க மூலிமா எனக்கு முதல்ல இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. நிறைய பேருக்கு குழந்தைங்க மூலிமா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமை அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கான காலமும் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை. பட் ஏதோ பிரச்சனை, குழந்தைங்க மூலியமாக இருந்த பிரச்சனை பெருசாக இருந்தது, இப்போ ரிலீவ் ஆகிருக்குங்க அப்படின்ற அமைப்பு. அதுக்கும் மேலே நிறைய பேருக்கு இந்த கலை, இசை, இந்த ஊடகம் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த சினிமா ஃபீல்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த துறையில் இருக்கவங்களாம் நல்லா ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் அப்படின்றது ஏற்படும். எனக்கு வந்து பாருங்கள், லைஃப்பில் வந்து போர் அடிக்குது, எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது. பண்ணுங்க, அதுக்கு போய் என்ன இருக்குது? லவ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான ரிசல்ட் அப்படின்றது வரும். காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் இருக்கா, பின்னாடி புதனும் சேர்ந்து இணையிறான். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் நல்லா அனலைஸ் பண்ணிட்டேன். ட்ரேடிங்கில் பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி பண்ணால் ப்ராஃபிட் வரும் அந்த மாதிரி நான் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குழந்தைங்களே எனக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன். என் பிள்ளைங்க என்ன பண்ணால் அடங்குவாங்க அப்படின்னு பார்த்தேன். என் பையன் வந்து பாருங்கள், அவங்க கிளாஸ்லேயே ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்ரஷ் இருக்குது அவனுக்கு. அப்போ அந்த பொண்ணு முன்னாடி பேசினா இவன் வந்து பார்த்திங்கன்னா வெகுண்டு எழுந்து வீரமாக செஞ்சு பாஸ் பண்ணிடுறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்றேன். வாம்மா, வீட்டில் வாம்மா, உட்காருமா, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த இந்த முறை பாஸ் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறம்மா, பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எங்கம்மா படிக்கிறான் அப்படின்னு மட்டம் தட்டக்கூடாது. பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறம்மா, நீ கொஞ்சம் சொல்லுமா, நீ சொன்னால் அவன் கண்டிப்பாக வந்து படிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் நம்ம பேச்சை எங்கே கேட்குது இல்லைங்களா? ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கும், வேறு யார் பேச்சும் கேட்குறது இல்லை. அப்போ பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளாக வராங்க நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம வீட்டில் மட்டும் நடக்குதா? இல்லை. இது வந்து பாருங்கள், ஜோதிடம் பார்க்க வராங்க அப்படின்னு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 100 பேரும் சொல்கிறது என்னென்னா, எங்கள் பிள்ளை நான் சொல்ல கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்கிற ஒரே வார்த்தை, எந்த பிள்ளையும் எந்த அப்பா அம்மா பேச்சும் கேட்குறது இல்லை, 100% காரணம் என்ன அப்படின்னா இந்த காலம் கலிகாலம். அதுக்கும் மேலே என் பிள்ளை இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, உன் பிள்ளை 12 வயசில் பர்ஃபெக்டாக இருக்கலாம், 22 வயசில் பிரச்சனையாக இருக்கலாம், 34 வயசில் சூப்பராக இருக்கலாம். சில பிள்ளைங்க வந்து பாருங்கள் 24 வயசில் பிரச்சனையாக இருக்கலாம், 32 வயசில் பர்ஃபெக்டாக மாறலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பெற்றவங்க பேச்சை கேட்காத நாட்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அனுபவிக்கிறாங்க. அப்போ யாருமே வந்து ஐயோ எதிர் வீட்டுக்கார பிள்ளை அடங்கதில்லை, என் பிள்ளை மாதிரி யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லார் வீட்லேயும் இதுதான், வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆக நம்ம பிள்ளைங்களால் கவலைப்படுறீங்களா? தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறும். பிள்ளைங்களை எப்படி புத்திசாலித்தனமாக டீல் பண்ணுறதுன்னு பாருங்கள். பிள்ளைங்களை வந்து பாருங்கள், இவன் அடங்குறதில்லை, இவன் உருப்பட மாட்டான், இவன் எப்படி வந்து நல்லா வரப்போகிறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்களே உருப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னீங்களான்னா வேறு யார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க? அப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் நெகட்டிவ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்க நெகட்டிவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகிட்ட என்ன பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் எடுங்க, அந்த பாசிட்டிவை பெருமைப்படுத்தி பேசுங்க. அதை வந்து எப்படி அந்த பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறது அப்படின்னு அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா பிள்ளைங்க ரீதியாக உங்களுக்கு மனசஞ்சலம் அப்படின்றது இருக்காதுங்க. அதுக்கும் மேலே இந்த 5ஆம் பாவத்தில் புதன் இருக்கா, அந்த புத்திசாலித்தனத்தை கொடுப்பான். பொதுவாக புதன் வந்து பாருங்கள், உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் 2ஆம் பாவத்துக்கும் அதிபன். அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின் போது பேசக்கூடிய டாக்டிக்ஸ் பயங்கரமாக அவங்களுக்கு கொடுப்பான். நல்லபடியாக பேசி பேசி கண்ணே ராஜா மூக்கே வாயே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணிடலாம். ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். இந்த பிளானட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. வாழ்த்துக்கள்.
இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கு மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம். டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.